கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாவது கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது வழங்கப்படும் இந்த பத்ம விருதுகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யார் யாருக்கு வழங்கப்படுகிறது? இரண்டாவது கட்டமாக தற்பொழுது பத்ம விருதுகள் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் வழங்கப்பட்டு வருவது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 139 பேருக்கு அறிவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஏற்கனவே கடந்த மாதம் 71 பேருக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இரண்டாவது கட்டமாக எஞ்சியுள்ள 68 பேருக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வமான இந்த ஒரு விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கலைஞர்களான மிக முக்கியமாக நடிகரும் சோபனாவிற்கு இந்த விருது என்பது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அதே போல நல்லி குப்புசாமி செட்டிக்கும் தற்பொழுது இந்த விருதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அவருக்கான இந்த விருதையும் குடியரசுத் தலைவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கலைஞர்கள் வேலு ஆசான் உள்ளிட்டோருக்கும் இன்று இந்த நடைபெற்று வரும் இந்த விழாவில் அவர்களுக்கான அந்த விருது என்பதையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த முறை நடிகர் அஜித்குமார் உள்ளிட்ட 6 பேருக்கு கடந்த மாதம் வழங்கப்பட்ட நிலையில் மீதி இருக்கக்கூடிய மொத்தம் 5 தமிழர்கள் உள்ளிட்ட மொத்தம் 68 பேருக்கு தற்பொழுது இந்த விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வரும் விழாவில் வழங்கி வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.